கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை போல் பிறரை மன்னிப்போம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டிய நம்முடைய முன்மாதிரியாகிய ஆத்தும நேசர் இயேசு கிறிஸ்து தாம் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மை மட்டும் செய்பவராக சுற்றி நடந்து உலக மக்களாகிய நம் அனைவரின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை போர் சேவகர்கள் முகத்தில் துப்பி, கன்னத்தில் அறைந்து, முள்கிரீடம் தலையில் சூட்டி, அவர் சதை கிழியத்தக்கதாக அவர் யாரென்றே அடையாளம் தெரியாமல் சரீரத்தை வாரினால் அடிப்பித்து கொல்கொதா வரை நடத்தி சென்று இரு கள்ளர்கள் நடுவில் சிலுவையில் அறைந்தனர். இயேசு சிலுவையில் தொங்கின போது அந்த வழியாய் நடந்து போகிறவர்களும் அவரை பார்த்து, பிறரை ரட்சித்தாயே, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்ற ஏளன பேச்சுக்கள், தூஷணங்கள், அவமானங்கள், பரிகாசங்கள் அனைத்தையும் நம்மை ரட்சிப்பதற்காக பொறுமையுடன் சகித்த இயேசு தம் காயப்பட்ட சரீரம் முழுவதிலும் இருந்து இரத்தம் வழிய பிதாவை நோக்கி, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றது போல் வேதத்தில் நாம் வாசிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தையை அறிவித்த போது ஜனங்கள் கல்லெறிந்தனர். அப்போது ஸ்தேவான் தன்னை உயிரோடு கல்லெறிந்து கொள்ளுபவர்களுக்காக ஆண்டவரிடம், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றது போல நாமும் நாம் செய்யாத குற்றங்களை நாம் செய்ததாக கூறி நமக்கு விரோதமாக பேசுபவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் பதிலுக்கு பதில் செய்யாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறியது போல் இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஜெபம் செய்து மனதார ஆசீர்வதிப்போம். இதன் மூலம் நாமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே இது போன்ற இயேசுவின் சாயலை உலகிற்கு வெளிப்படுத்த நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.